இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் விழறதுக்கு இந்த எஃப்ஐஐஸ் விற்கிறது தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதனால மார்க்கெட் விழுது. முதல்ல ஏன் இவங்க விற்கிறாங்கன்றத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஃபாரின்ல இருந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் எஃப்ஐஐன்னு சொல்லுவாங்க. இவங்க பல மாசங்களாவே இந்தியால தொடர்ந்து வித்துட்டே இருக்காங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து விற்கிறது மட்டும் தான் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாசம் பாத்தீங்கன்னா டெய்லி செல் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் சின்னதா வாங்கிருக்காங்க. இந்த டேட்டா உங்களால மணி கண்ட்ரோல்லயே பார்க்க முடியும். மார்க்கெட் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல இந்த டேட்டாவை அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்தியன் மார்க்கெட் 2022 இருந்து 23 வரைக்கும் ரொம்ப பெரிய வளர்ச்சியை கட்டுச்சு. ஸ்மால் கேப்லாம் எடுத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல 100% மேலான ரிட்டர்ன்ஸ் வந்துடும். இவ்வளவு எலிவேட்டட் லெவல்ஸ்ல இருக்கும்போது ஒரு சின்ன ட்ரிகர் பாயிண்ட் வந்தாலும் மார்க்கெட் விழறதுக்கு காத்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான ட்ரிகர் பாயிண்ட் தான் ட்ரம்ப் மறுபடியும் பிரசிடென்ட் ஆனது. அவர் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வந்தார். நிறைய நாடுகளுக்கு இம்போர்ட்டுக்கு டாரிஃப் போட ஆரம்பிச்சார். இந்த மாதிரியான பெரிய பாலிசி சேஞ்சஸ் வரும்போது குளோபல் லெவல்லே ஒரு பெரிய அன்சர்டனிட்டி வரும். ஜெனரலா எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னாலே ஒரு கிளியரான மார்க்கெட் சென்டிமெண்ட் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இந்த மாதிரியான அன்சர்டனிட்டிஸ் இருக்கும்போது வேற நாட்டில் எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கு. இது கூடவே இந்திய ரூபாயும் யுஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டா மதிப்பை இழந்துகிட்டே இருக்கு. எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்தியன் மார்க்கெட்ல இருந்து ஒரு 12-13% எடுக்க முடியும்ன்றது அவங்க எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். ஆனா இந்தியன் ரூபீஸ் வருஷத்துக்கு 4% கீழே விழுதுனா இவங்களோட ரிட்டர்ன்ஸ் 12ல இருந்து 8ன்னு குறைஞ்சிரும். ஏன்னா அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஐஎன்ஆர்ல தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். மறுபடியும் அவங்க எடுத்துட்டு போகும்போது யூஎஸ்டே எடுத்துட்டு போறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கரன்சி டிப்ரிசியேஷன்லேயே ஒரு ரிட்டர்ன் வீணா போயிடும். இதுக்கும் மேல கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கட்டினாங்கன்னா இந்த ரிட்டர்ன்ஸும் இன்னும் 6ல இருந்து 7% ரொம்ப குறைவாயிடும். இந்த குறைவான ரிட்டர்ன்ஸை ரிஸ்க் ஃப்ரீயா அவங்க நாட்டிலேயே அவங்களால எடுக்க முடியும். மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க திரும்ப வரும்போது மார்க்கெட்ல ஒரு பெரிய பையிங் நடக்கும். அங்கிருந்து திரும்பவும் மேலே ஏற ஆரம்பிச்சு